எனக்கு தெரிஞ்சு நான் சுங்குவார் சத்திரம் வழியாக தான் எங்கள் ஊருக்கு போனோம். இது வழியாக தான் நான் குழந்தையிலேருந்து போயிருக்கேன். சுங்குவார் சத்திரம் போனோன்னா அது வழியாக தான் எங்கள் ஊர் பக்கத்தில், செய்யாறு பக்கத்தில், காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. இது வழியாக தான் நாங்கள் போனோம். அப்போல்லாம் சுங்குவார் சத்திரத்தில் பஸ் ஏறிக்கிறேன், சுங்குவார் சத்திரத்தில் பஸ் இறங்குறேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க. நான் நினைச்சுக்குவேன், சுங்குவார் சத்திரத்தில் பஸ் ஏறுறாங்க, பஸ் இறங்குறாங்க, பெரிய பேருந்து நிலையம் இருக்கும் போல இருக்குதுன்னு வந்து பார்த்தா எல்லாம் தெருள் தான் நிற்கிது இன்னி வரைக்கும். எப்போ எனக்கே 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் சொல்றது நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது, 10-12 வயசு பொண்ணா இருக்கும்போது பார்த்தது. இன்னி வரைக்கும் ஒரு பேருந்து நிலையம் கட்டவே இல்லை. பஸ் எல்லாம் தெருவில் நிற்கிது. சுங்குவார் சத்திரம் வந்து சென்டர், அதாவது சென்னைக்கும் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கும் அது சென்டர். இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் இருந்தா அதை சுத்தி எத்தனையோ கடைகள் வரும். அப்போ வந்து வியாபாரம் பெருகும், மக்களுடைய வாழ்க்கை தரமாவது பெருகும். எதையுமே பண்ணல, எல்லாத்தையும் வெளிமாநில ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல வெளிநாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டையே வித்துருவாங்க போல இருக்கு. அடுத்தது அதான் அவங்க பண்ணல, தமிழ்நாட்டையே வெளிநாட்டுக்காரங்களுக்கு, வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க மீட்டிங் போடுறதுக்கு தான் அவங்க கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிட்டே இருக்காங்களே. அவங்க மீட்டிங் போனோன்னா கம்பெனி தான், இந்த வெளிநாட்டு கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுது அவங்களுக்கு. அப்ப எப்படி அவங்க வந்து மக்கள் நலனை பத்தி யோசிக்க போறாங்க? யோசிக்கவே போறது இல்லை அவங்க. அதனால நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிறது என்னன்னா, அரசாங்கம் அதை பத்தியோ, ஆட்சியாளர்களோ, அரசு அதிகாரிகளோ மக்கள் நலனை பற்றி ஒரு சிறிதும் அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. பணம் ஒன்றுதான் அவர்களுக்கு பிரதானம். உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காகவும் உங்க நல்ல பசங்க படிக்கணும், அவங்க பாதுகாப்பா பெண்கள் இருக்கணும், அதே சமயம் நல்ல வேலைக்கு போக வேண்டும், அவர்கள் உடல் நலத்தோடு நன்றாக இருக்க வேண்டும், சுய மரியாதையோடு வாழ வேண்டும், குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், போதை பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டு இத்தனை வருடங்களாக போராடி கொண்டிருப்பவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதனால அவருக்கு நீங்க உங்களுடைய முழு மனசோட உங்களுடைய ஆதரவை அவருக்கும் அவர் சார்ந்த கூட்டணிக்கும் நீங்க தெரிவிக்க வேண்டும். அதை வந்து இந்த எலெக்ஷன்ல தான் நீங்க காட்ட முடியும். நான் சொன்னேன்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறை பவர் வருதுன்னு, அந்த பவரை தவறா யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த சக்தியை தவறானவர்களுக்கு மறுபடி வாக்களித்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை நீங்களே தவறாக எழுதுறீங்கன்னு தான் அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா மறுபடியும் குடிக்கடைகளையும் போதை பழக்கத்தையும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால அந்த தப்பை மட்டும் நீங்க செய்யவே கூடாதுன்றதா என்னுடைய முக்கியமான வேண்டுகோள்.